வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம லெசன் நம்பர் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம் ஒன் வேர்டுக்கு. இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்போ இதுதான் ஃபார்முலா. R0 = 1/4πε0 2ze² by கைனட்டிக் எனர்ஜி. இதுதான் ஃபார்முலா. இப்போ கைனட்டிக் எனர்ஜியை நம்ம எப்படி சொல்லிடலாம்னா ஈகேயை ஈவின்னு சொல்லலாம் எலக்ட்ரான் வோல்ட்டில். இப்போ இங்கே ஆல்ஃபான்னு கொடுத்துருந்ததுனால ஆல்ஃபாவுடைய சார்ஜ் வந்து 2e அப்படி போங்க, ரைட். அப்போ இந்த ஈகேக்கு பதிலாக நீங்கள் 2ev போடலாம், ரைட். இப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆக்சுவலாக ஆர். அப்போ ஆருக்கு நீங்கள் வேல்யூ 1/4πε0க்கு 9 × 10⁹ 2e² z by ஈகேக்கு பதிலாக 2ev போட்டுருவோம். இப்போது ஒரு 2 கேன்சல் ஆயிரும், ஒரு இ கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த வேல்யூவை மட்டும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னா உங்களுக்கு 14.4ன்னு வருது இன்ட்டு செட் பை பி. இதான் ஆப்ஷன், சரிங்களா. ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர், ஏ ஆப்ஷன் எடுத்துக்காங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டினை பொறுத்தவரையில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அந்த ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்ட் ஆகிற போர் ஃபார்முலாவை எடுத்துக்கணும். இதில் இந்த n வேல்யூ கொடுத்துருக்காங்க 4th ஆர்பிட்னு சொல்லி. அப்போ 4h/2πன்னு போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிடலாம், 2h/πன்னு வரும். அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆப்ஷன் டி. இதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். அப்போது அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ஃபார்முலா என்ன, அதை வச்சு தான் போகணும். இதில் 13.6/n² எலக்ட்ரான் வோல்ட் ஹைட்ரஜனுக்கு. வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக வரும். இப்போ இங்கே இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 122.4, ரைட்டுங்களா. n வேல்யூ 1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது z². அப்போ இதை அப்படி பை 13.6ஆல் போட்டுருங்க. அப்போ 9 வரும் z² வேல்யூ. ஃப்ரம் திஸ் z = 3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். அதில் வந்து கொஸ்டினில் வந்து சாரை பொறுத்தவரையில் அதில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டின் பொதுவாக ரேடியனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ரேடியை வந்து ப்ரொப்போஷ்னல் டு n². அப்போ வந்து 1:4:9ங்கிற ரேஷியோவில் அதனுடைய ரேடியஸ் ரேஷியோ இருக்கும், சரிங்களா. ஜென்ரலாக ரேஷியோ பிட்வீன் ஃபஸ்ட்டு 3 ஆர்பிட்னு கேட்டிருக்காங்க, என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. தட் இஸ் ரேடியை, அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான பதில். அடுத்து 5வது கொஸ்டினை எலக்ட்ரானோட, அது கேத்தோட்ரேனா எலக்ட்ரான், அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தான், அதனுடைய சார்ஜ் கேட்டிருக்காங்க நெகட்டிவ். 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வருது. அதில் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஈக்குவேஷன் வந்து இப்படி வரும், 2ye/cl²b²ன்னு வரும், ரைட்டா. இதிலேருந்து பிக்கான ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா b² will be proportional to mன்னு வரும், இதை ரிலேட் பண்ணும்போது. அப்போது b proportional to √m. இப்போ இங்கே 2 பார்ட்டிக்கல் எடுக்கணும், ஒன்று மீசான், ரைட்டுங்களா, இன்னொன்று எலக்ட்ரான், அப்படி வச்சுப்போம். அப்போ மீசானை பொறுத்தவரையில் தட் இஸ் 200 times தி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கரெக்டாக. அப்போ 2 √m போனால் √208 வந்திருக்கும், தட் இஸ் 14.4. அப்போது மீசானுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கணும்னா 14.4 times எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டாக அமையணும். இது அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி போயிருக்காங்க, போட்டுட்டோம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். வேவ் லென்த் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இந்த லைமன் பால்மர் சீரீஸில் வர்ற அந்த கொஸ்டின் இது. இதில் வந்து
வேவ் லென்த்துக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன், இதுதான் ரிலேஷன். இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ 3 இதுக்கு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் லித்தியத்துக்கு, ஹீலியத்துக்கு, அப்புறம் வந்து ஹைட்ரஜனுக்கு. அப்போ இதை கொண்டு போனீங்கன்னா எப்படி வந்திருக்கும்? 1/9, 1/4, 1/1. அதாவது லித்தியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 3, இதுக்கு 2, இதுக்கு 1. அப்போ இதுக்கு இந்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை 36ஆல் நீங்கள் 3 ஈக்குவேஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது எல்சிஎம் அது. அப்போ யூ மல்டிப்ளை ஆல் த ஈக்குவேஷன் பை 36 மேலே. அப்போ 36னால் 9ல் 4 வரும், இது 9 வரும், இது 1 வரும். 36 வரும். ரைட்டா? யூ மல்டிப்ளை ஆல் த ஈக்குவேஷன் பை 36 இந்த வேல்யூவை. அப்புறம் 9ஆல் கேன்சல் ஆனால் இது 4, இது 9, இது 36. இது ஆன்சர் இருக்குது, டி ஆப்ஷன். 7th ஒன் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 8th ஒன் பாருங்கள். இது ஒரு பொட்டன்ஷியலுக்கான வேல்யூவை கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல்னால் ஈவி. அதை வந்து கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா 7. இப்போ இதில் வந்து 8. இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்காக போனோம் அப்படின்னா எஃப்ங்கிறது வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல், ரைட்டா? அப்போ இங்கே எப்படி வரணும்? EV0/R. இது அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க கொடுத்தது நான் அடிப்படையில் EV0 வச்சு எஃப் கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? இப்போ இங்கே வந்து சர்க்குலர் பாத்தில் போனால் அதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும், mE²/R. இதிலேருந்து V², இந்த RR கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ V²ங்கிறது வந்து எப்படி வந்திருக்கும்? EV0/m. இது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து போர்ஸ் ஐடியா படி NH/2π. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும், mR/v வில் பி ஈக்குவல் டு NmH/EV0. அப்போ இதை ரிலேட் பண்ணிட்டு இப்போ இதான் டிவைட் பண்ணியிருக்கேன், தட்ஸ் ஆல். 2/1. அப்போ இதிலேருந்து Rn ப்ரப்போர்ஷனல் டு n. இந்த ஆரையும் என்னையும் ரிலேட் பண்ண சொல்லியிருக்கான், ரிலேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸில் ஆப்ஷன் பி எடுக்கணும், அதான் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். இது வந்து நியூக்ளியஸினுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, R = R0a/1/3. இதில் வந்து நிறையா கொடுத்துருக்கான். எனக்கு பொறுத்தவரையில் காப்பர் 64 மாஸ் நம்பர், அதுக்கு தான் ரேடியஸ் கேட்குறான். இப்போ 64க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா அது 4 × R0. R0 வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 1.3 ஃபெர்மி. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வருது? 5.2 வருது. 5.2 பக்கமாக எந்த ஆன்சர் வருதுன்னா அதில் 4.8 வருது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து காப்பர்னுடைய நியூக்ளியஸ். ஆப்ஷன்ஸ் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வருது. அடுத்து 10th கொஸ்டின் அதே மாடல். ஆனால் இதில் வந்து ஒரு நியூக்ளியஸுடைய சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்தவரையில் 4πr² வரணும். சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டின் நம்பர் 10. அப்போ ஃபார்முலா 4πr². இப்போ இங்கே ஆருக்கு R0a/1/3² ரைட்டுங்களா? அப்போ இதில் a/1/3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a/2/3ன்னு வரும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வில் பி ப்ரொபோஷ்னல் டு a/2/3. தட்ஸ் ஆல். 10 போட்டேன். அடுத்து 11th ஒன் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் லித்தியம் கேட்குறாங்க. நீங்கள் பைண்டிங் எனர்ஜி கர்வில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்துலேயே நீங்கள் அந்த ஆன்சரை டைரெக்டாக எடுக்கலாம். ஆன்சர் வந்து பி, 5.6 MeV. ஓகேயா? பட் ஸ்டில் நான் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதில் வந்து அவங்க டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் கொடுத்தாங்க. ΔM வேல்யூ வந்து 0.042 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ இதில் வந்து பைண்டிங் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 0.042 × 931. இது பைண்டிங் எனர்ஜி. இதை வந்து பெர் நியூக்ளியானுக்கு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0.042 × 931 மல்டிப்ளை பண்ணி இதனுடைய மாஸ் நம்பரால் இது பண்ணுங்கள். மாஸ் நம்பர் 7. அப்போ ஆன்சர் 5.6 வரும். அவ்வளோதான்.
11th சம்மும் ஓவர். நெக்ஸ்ட்டு 12th சம். 12th பொறுத்தவரையில் ஜென்ரல் ஃபார்முலா டெல் எம்முக்கு. டெல் எம்னா என்ன, அதனுடைய அஷ்யூம்டு மாஸ், தட் இஸ் ZMP ப்ளஸ் NMN வரும். இதில் ஆக்சுவல் மார்க்ஸை கழிக்கணும், இதுதான் டெல் எம். அப்போ இதை பைண்டிங் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு c² வரும். இப்போ இதை இங்கே எடுங்க. அப்போ B/c² ஈக்குவல் டு ZMP ப்ளஸ் NMN மைனஸ் M ஆஃப் NZ. இதில் அவங்க கேட்டிருக்கிறது M ஆஃப் N, Z தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி எழுதிடலாம், ZMN ப்ளஸ் ZMP மைனஸ் B/c²ன்னு மாற்றிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் பியில். அடுத்து 13th ஒன் பாருங்கள். 12th முடிச்சிட்டேன். 13th ஒன் இது வந்து இந்த டிஸ்இன்டகிரேஷன் ஃபார்முலா. எப்படி வந்து ஒரு நியூக்ளியஸ் ஆல்ஃபா பீட்டாவை எமிட் பண்ணும்போது மாறுங்கிற பேசிக் ஐடியாவை வச்சு வருது. ZXA இது ஒரு நியூக்ளியஸ். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆல்ஃபாவை எமிட் பண்ணணும். அப்போ இங்கே என்னாகும், ஒரு ஆல்ஃபானா மாஸ் நம்பரில் 4 குறையணும், 2னா 8 குறைஞ்சிருக்கும். அட்டாமிக் நம்பரை பொறுத்தவரையில் ஒரு ஆல்ஃபானா 2 குறையணும், இங்கே 2ங்கிறதுலானா 4 குறைஞ்சிருக்கும். அப்போ இதை எடுத்துப்போம். இப்போ இதில் இதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க, 2 ஆல்ஃபாவும் 2 பாசிட்ரானை எமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து இதுக்கு கொஸ்டின் நம்பர் வந்து 13. அப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா பாசிட்ரானை பொறுத்தவரையில் atomic number will be decreases by 2. ஓகேயா, எலக்ட்ரான் எமிட் பண்ணால் ஆட் ஆகும், இங்கே பாசிட்ரான்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்கணும். மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் சேம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ அவங்க கொஸ்டின் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறது என்ன, மாஸ் நம்பரில் இருந்து அட்டாமிக் நம்பரை நீங்கள் கழிக்கணும். அப்போ இப்படி வந்திருக்கும் -z, இது -6 + 6 ஆயிரும். அப்போது A - Z -2 வந்திருக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பை ப்ரோட்டான் இன் த ஃபைனல் நியூக்ளியஸ். அப்போ அது அட்டாமிக் நம்பரை மீன் பண்ணுது, Z -6. அப்போ இதுதான் ஆன்சர். இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆன்சர் வந்து B ஆப்ஷன் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் 14வது கொஸ்டினில் ரெண்டு சாம்பிள், ஒன்று A இன்னொன்று B. இப்போ இதில் வந்து இப்போது ஆஃப் லைஃப் ஆஃப் A இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏயினுடைய ஆஃப் லைஃப் வந்து 3னா அதுதான் பியினுடைய மீன் லைஃப்னு சொல்ல வரான். அப்போ மீன் லைஃபு இது ஆஃப் லைஃப் 3னா நானாக ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், இங்கே மீன் லைஃப் 3. அப்போ ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், இதை விட கண்டிப்பாக குறைவாக இருக்கும், மேபி 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ எதுக்கு ஆஃப் லைஃப் குறைவாக இருக்கோ அது சீக்கிரமாக டிகே ஆகும். அவங்க கேட்டிருக்கிறது எது ஃபாஸ்ட்டாக டிகே ஆகும். அப்போ ஆப்ஷன் சி, பி வில் டிகே ஃபாஸ்டர். ஓகே தானே, முடிச்சிட்டேன். கடைசியாக 15வது கொஸ்டின். இதில் வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதை நான் சும்மா லாஜிக்லேயே போட்டுருவேன். எப்படி லாஜிக்னு பாருங்கள். ஒரு இனிஷியல் சாம்பிள் N0 முதல் ஹாஃப் லைஃப்க்கு அப்புறம் அது எப்படி ஆகிருக்கும், N0/2 ஆகும். ரெண்டாவது ஹாஃப் லைஃப்பில் அது N0/4 ஆகும். மூணாவது ஹாஃப் லைஃப்பில் அது N0/8 ஆகும். இப்படி தான் போகும். அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா ஆஃப் லைஃப்பில் எவ்வளவு இருக்குன்னு கேட்கான். அப்போ ஆஃப் லைஃப்பில் இதை விட குறைவாக இருக்கும். அந்த ஆப்ஷனில் இதை விட குறைவாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான், N0/√2B. ஏன்னா மீதியெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் லைஃப்பில் மீதம் இருக்கிறது, செகண்ட் ஆஃப் லைஃப்பில், தேர்ட் ஆஃப் லைஃப்பில் மீதம் இருக்கிறத கொடுத்துருக்கான். அப்போ ஆஃப் லைஃப்பில் மீதி இருக்கிறது எவ்வளவுனா N0/√2. ஓகே தானா? இல்லை சார் எனக்கு ஃபார்முலாவில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இது, N = ½ N × N0 இப்படி எடுத்துக்கலாம். இல்லை Nங்கிறது நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸு, ரைட்டா? அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்னால் இதில் என்ன 1ன்னு போட முடியாது, பாதி, ஆஃப் லைஃப், அதனால் பாதி போட்டேன், N0 வரும், ரைட் தானே? அப்போ இங்கே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா
இது தெளிவாக இது ரூட்டுன்னு தானே அர்த்தம் ஆஃப்னா, அப்போ n0/√2ன்னு போட்டுடலாம். ஆன்சர் வந்துடுச்சு. ஃபார்முலாலையும் போட்டு காமிச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச்.